சற்று முன் கிடைத்த செய்தி. சென்னையில் 9 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் வழக்கில் புதிய திருப்பம். இன்று கைது செய்யப்பட்ட 5வது நபர் அந்த சிறுமி வசிக்கும் அருகே உள்ள வீட்டில் வசிப்பவர் என்பது தெரிய வந்தது. எங்க அப்பா இங்க தான் பக்கத்துல செக்யூரிட்டியா வேலை பார்க்கறாரு. அவர் இன்னும் வீட்டுக்கு வரல. அதனால தான் பார்க்கலான்னு நான் தேடி வந்தேன். உங்க அப்பாவை ஒரு கேங் ரேப் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ரேபிஸ்ட மறுபடியும் சொசைட்டில ஃப்ரீயா நடமாட விடுறதுல உங்களுக்கு ஏன் இவ்ளோ ஆர்வம்? விட்னஸ் பிரம்மானந்தா தான் விக்டிமை கடைசியாக வீட்டுக்கு கூட்டு போயிருக்காரு. விக்டிமோட பார்ட்டி ஸ்டேட்மெண்ட் படி அப்போ மணி 6:30. ஆனால் சத்தம் கேட்ட அந்த 4 பேர் ஓடுனதா சொன்ன டைம் 6. அவர் 2 பொண்ணுகளுக்கு அப்பா. பிறந்ததுல இருந்து 24 வருஷமா அவர் கூட தான் நான் இருக்கேன். எங்க அப்பா இந்த தப்பை பண்ணல, அதை நிரூபிக்க தான் நான் இப்ப போராடிட்டு இருக்கேன். உங்க அப்பா மேட்ரு முடிகிற நிலையில தான் இருக்கு. 1 or 2 வீக்ஸ் எல்லாம் முடிச்சலாம், சரிங்களா? மேடம் மேடம் எங்க அப்பாவை பார்க்கவே விட மாட்டாங்க மேடம். அதான் மனு போட்டு பார்க்க வேண்டியதானே? இல்லை மேடம், நிறைய மனு போட்டாலும் பார்க்க விட மாட்டாங்க மேடம். நீ நேரம் காலம் விதி எல்லாத்தையும் நம்பு, ஆனா என்ன மட்டும் நம்பாத. ஏன்னா நான் பையன் இல்ல, பொண்ணு தானே. என்ன இப்போ உட்காந்து படிச்சுட்டு இருக்க? நீ எல்லாம் ஏன் கோர்ட் டைமை வேஸ்ட் பண்ணிருக்கீங்க? 6 to 6:30 உங்கள் கிளைண்ட்டை என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. 6 to 6:30 உங்கள் கையில் முதல்ல ஆலிபை இருக்கா? முதல்ல ஆலிபைனா என்னன்னு தெரியுமா? ஏன் சொல்லி தரலையா உன் சீனியரு? உங்களுக்கு தெரியுமா 6 to 6:30 என்ன நடந்ததுன்னு? போன மாதத்துக்கு கேட்டால் தெரியுமா? முதல்ல எத்தனை தடவை அடையாளம் காட்ட சொன்னாலும் அந்த குழந்தை என்ன தான் காட்டும். ஏன்னா அந்த குழந்தை கடைசியில் என்ன தான் பார்த்துச்சு. நவம்பர் 14 6லேருந்து 6:30 மணி வரைக்கும் எங்க இருந்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதான் சொன்னேனேம்மா, தனியாக லிஃப்ட் ரூமில் உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு. நார்மல் ஜட்ஜாக இருந்தால் இந்த கேஸ் எப்போவும் முடிஞ்சிருக்கும். கடைசியா என்ன சொன்னீங்க மிஸ்டர் பிபி? இதுவே நார்மல் ஜட்ஜா இருந்தா இந்த கேஸ் சீக்கிரமா முடிஞ்சிருக்குமா? நீங்க நார்மல் இல்லைன்னு சொல்றது தான் என் கண்ணுக்கு பேலன்ஸா தெரியுது. ஒரு பொண்ணுக்கு எங்கெங்க வலிக்கும்னு தெரியும், ஒரு ஆணுக்கு எங்கெங்க திமிர் இருக்குன்னு தெரியும். I know the pain of a woman and also the arrogance of a man. I am the best person to decide this case. ஒரே ஒரு தடவை, இவர் இல்ல தானே? ஒரே ஒரு தடவை பார்த்து சொல்லு. ஒரே ஒரு தடவை. அவரேதான். அந்த 5வது ஆள் யாருன்னு தைரியமா காட்டு. நான் இங்கேயே இருக்கேன். மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமா?